கருமாரி அம்மன் 32 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நதிக்கரையில் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நின்று ஒரு குரல் கொடுத்து கூப்பிட்டாங்க. அந்த குரல் குழந்தை குரலா இல்லை மற்ற குரலா, யாரோ கூப்பிட்றாங்களா, விளையாட்டுக்கு ஏகடியம் பண்ணுறாங்களா என்ன காது கொடுத்து கேட்கும்போது அம்மன் அதுக்கும் பக்கத்தில் ஒரு ஒதிய மரமாக ஆற்று கொன்னை மரம் ஒன்று, அந்த கொன்னை மரத்து அருகிலே ஒரு காட்சி கொடுத்தாங்க. அந்த காட்சி இப்பயும் மெய்சிலுக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாங்க. அந்த காட்சி கொடுத்தோன்னே எங்கள் அம்மாவால் அங்கேருந்து நடந்து வர முடியல. வாய் குளறி கை குளறி என்னை கூப்பிட்டாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்கும்போது, யாரோ தெரில, என்னை கூப்பிட்டுட்டு இந்த உதய மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்க, யாருன்னு தெரிலம்மா அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா யார் கூப்பிட்டாங்க, எவரை கூப்பிட்டாங்க? அப்போ எனக்கு பெருமிதமாக இதில் நம்பிக்கை எனக்கு இல்லை. நம்பிக்கை இல்லாதனால எங்கள் அம்மாவே என்னை எடுத்து பேசி, இப்படிலாம் இருக்காதும்மா, நீங்கள் தப்பாக சொல்கிற, இல்லைம்மா இந்த உதய மரத்துக்கு தாம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் மறுநாள் காலையிலேயே இந்த அம்மாவை 2 பாகமாக கிழிச்செறிஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சர்ப்பம் அது மேலே ஏறிக்கிட்டு எங்கள் அம்மா ஒரு துணி போட்டு சுற்றி அதை வச்சாங்க. அந்த ரெண்டானதும் ஒன்றாயிடுச்சு. அந்த அம்மா அந்த இடத்துல காட்சி கொடுத்து, நீ யார் என்ன எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்களே அருள் நான் கருமாரி அம்மன், இந்த நதிக்கரைக்கு ஆசைப்பட்டு நான் வந்துட்டேன், என்ன நீ ஆதரிச்சின்னா உனக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் 32 வருஷமாக வெறும் போட்டாவாகவும் ஒரு கூரை கொட்டையாகவும் வச்சு இதில் பூஜித்து வந்தோம். எங்களால் ஏண்டிய அளவு ஒரு விளக்கு ஏற்றுவோம், ஒரு பூஜை பண்ணுவோம், ஒரு சித்திரை